இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசனி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடிப்போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் அழகாய் ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என் வீடு பாழாய் கிடக்கும்போது அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே என்று சொல்கிறார். வேதனையான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களோடு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சுயநலமான ஒரு ஓட்டத்தை இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறார்கள். பாபிலோனில் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷமாய் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. 70 வருஷம் கழிச்சு இவங்க திரும்பி வர்றாங்க. 10 லட்சம் பேர் சிறைபிடிக்கப்பட்டு போனாங்க. ஒரு 50,000 கிட்ட சிறையிலிருந்து தப்பி என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, ஆலயத்தை கட்டும்படி வர்றாங்க. அதை எஸ்ரா நெகேமியா புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். அப்படி வந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஆலயத்தை கட்டுவதற்கு துரிதமாய் வேலைகளை ஆரம்பிக்கிறார்கள். ஆலயத்தில் ஃபவுண்டேஷன்லாம் போட்டாச்சு. இப்போ போட்டு 16 வருஷம் ஆயிடுச்சு, வேலையே நடக்கலை. ஆனால் அஸ்திபாரம் போட்டாச்சு, அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக போட்டு அப்படியே இருக்குது. ஆலயத்தில் எந்த வேலையும் நடக்கலை. இப்போ இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, 2ஆம் வசனத்துலேருந்தே நீங்கள் இப்போ பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, காலம் இன்னும் வரலை அப்படிங்கிறாங்க. ஆலயத்தை கட்டணும்னு எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆலயத்தின் வேலையை தொடங்கணும் எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் காலம் வரலையே, அப்புறம் நாங்கள் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கர்த்தருக்கு கோபமாய் மாறுகிறது. என்ன காலம் வரல? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்பொழுதும் நமக்கு அனுகூலமாக இருக்காது. நாம் தான் சில காலங்களை தேவனுக்காக தியாகம் பண்ணி ஒதுக்கி கொள்ள வேண்டுமே ஒழிய, காலம் அனுகூலமாக இருக்கும்போது கர்த்தரை ஆராதிக்கலாம், காலம் அனுகூலமாக இருக்கும்போது குடும்பமாய் வரலாம், காலம் அனுகூலமாக இருக்கும்போது தெய்வத்தை தேடலாம் என்று சொன்னால் காலங்கள் வேகமாய் ஓடிவிடும். திரும்பி இந்த கிருபை உள்ள காலங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மதியனமாக சொல்கிறாங்க, காலம் வரல, வந்தாலாவது நாங்கள் கட்டியிருப்போம், ஆனால் காலம் வரலையே அப்படின்னு ஆண்டவற்ற ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஆலயத்தை கட்டுறதுக்கு காலம் வரலன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் மச்சு பாவப்பட்ட நல்ல வீட்டில் குடியிருக்கிற காலம் இதுவோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளை எச்சரித்து சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லிட்டு 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் இதெல்லாம் சொல்கிறாரு, உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் இது சொல்றது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வம் சொன்ன வார்த்தையை தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என் வீடு பாழாய் கிடக்கும் போது அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, வேதனையோடு சொன்ன ஒரு வார்த்தை. உங்கள் வழிகளை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்கள் காரியெல்லாம் நடக்குதே, உங்கள் குடும்பத்தின் காரியெல்லாம் நடக்குதே, எல்லாத்தையும் மனம் போல செய்கிறீங்களே, உங்கள் வீட்டில் ஒன்றும் தடை இல்லாமல் நடக்குதே, ஆனால் ஏன் காரியமாக தான் உங்களுக்கு செயல்பட மனசில். ஆண்டவர் அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுகிறாரு. என் வீடு பாழா கிடக்குதுங்கிற எண்ணம் ஒருத்தர் கூட வரல. ஆனால் நீங்கள் அவனவன் தன் தன் வீட்டுக்குன்னா தன் தன் வேலைக்கு, தன் தன் காரியத்துக்கு, தன் தன் குடும்பத்தை விசாரிக்கும்படி அதுக்கெல்லாம் நீங்கள் ஓடி போக மனசு இருந்துச்சு. ஆனால் என் வீடு இப்படி கிடக்குதே, இந்த ஆலயமாக வீடு இப்படி கிடக்குதே, நான் அதை கெட்டவே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வரலையேன்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வேதனையோடு தன்னுடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொள்கிறார். இதை வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வீடு பாழாய் கிடப்பதை கர்த்தர் விரும்பலை. ஒருவேளை அது ஆலயமாக்கி வீடாக இருக்கலாம். இங்கே எழுதப்பட்டது போல நான் ஆவிக்குரிய விதத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கும் சில ஆவிக்குரிய வீடுகளை தந்திருக்கிறார். ஜெபமாகி வீடு எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வீடு எப்படி இருக்கிறது? ஒருவேளை நாம் நன்றாய் தேடுகிறோம். சில குடும்பங்களில் தாயோ தகப்பனோ தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோம், தேவனை சேவிக்கிறோம், நித்தமும் வருகிறோம், அப்படி சமூகத்தில் காத்திருக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கதறுகிறோம், நல்லது. பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய வீடு உண்டல்லவா? பிள்ளைகளுடைய பரிசுத்தமாகிய வீடு, குடும்பமாகிய வைராக்கியமாகிய வீடு, ஆவிக்குரிய வீடு, இதெல்லாம் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பாழடைந்து போயிருக்கிறது. பாழாய் கிடக்கிறத கர்த்தர் விரும்பலை. பாழானதையும் கூட அவர் திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தேவன் என்று தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசிக்கிறோம். பாழானது பயிர் நிலமாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாழாய் கிடப்பதற்கு அனுமதியே தேவன் தருகிறதில்ல. நம்முடைய ஆவிக்குரிய வீடு, ஊழியமாகிய வீடு, தேவனுடைய சபையாகிய வீடு பாழாய் கிடப்பதை தேவன் விரும்பவே இல்லை. அதை ரொம்ப கவனமாக இருக்கிறார். அதில் நீங்களும் நானும் கூட கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ற, மலையில் ஏறி போய் மரங்களை வெட்டு, நான் அதில் பிரியமா இருக்கிறேங்கிறாரு. என் மகிமை விளங்கும். ஆண்டவர் சொல்ற, நான் எதில் பிரியமா இருக்கிறேங்கிறத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியும் கொடுக்கிறாரு. எனக்கு இதான்ப்பா பிரியம், ஆலயத்தை கட்டுறீங்களா, நான் ரொம்ப பிரியமா இருப்பேன். மகிமை இழந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயம் கட்டாம அந்த தேசமே மகிமை இல்லாமல் இருக்குது. அவங்க அதுக்கு ஸ்டெப்பே எடுக்கல. ஏன்னா இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. வயலுக்கு போகணும், விதைக்கணும், அறுக்கணும், நீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும். இதனால் இதுதான் அவங்க ரொட்டீனாக செஞ்சுட்டே வர்றாங்களே ஒழிய, இப்போ தேவனுடைய ஆலயத்தை பற்றி நினைக்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்? இவங்க முந்தி மாதிரி இல்லை, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும்போது பழைய காலங்களை திருப்பி பார்க்கும்போது நமக்கும் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை, நம் குறைவான காலங்களில் இருக்கும்போது, தாழ்வான காலங்களில் நம்ம இருக்கும்போது,
நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகளோடு சில எதிர்பார்ப்போடு நம்ம வாழும்போது கூட நம்ம தேவனை உண்மையுத்தமாக தேடணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை கத்த தரும்போது, சில உச்சிதங்களை அனுபவிக்கும்படி கத்த நமக்கு நல்ல கிருபைகளை பாராட்டும் போது நம்மளும் அப்படிதான் பிஸி ஆயிரும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வயல்களை கொடுத்தது, வாழ வச்சது இப்போ பிரச்சனையா போச்சு. அதனால இப்போ சொந்த வேலையை ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆண்டோட வீட்டை பற்றி ஒருத்தரும் நினைக்கல. அவர் சொல்லி கொடுக்குறாரு, நான் பிரியமா இருப்பேன், என் மகிமை வழங்கணும்னா நீங்கள் ஆலயத்தை கட்டி தான் ஆகணும். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிரியப்படுவது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வீடாகிய அந்த ஆலயம், நம்ம சரீரமாகிய ஆலயம், அதான் வேதம் சொல்லுகிறது, நாமே அந்த ஆலயம். எப்படி இருக்குது நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்ம துதி, நம்ம ஆராதனை? நிறைய நேரத்தில் கண்ணீரோடு கதற முடியல, ஆண்டோடைய சமூகத்தில் வந்து திறப்புல நின்று மன உருக்கத்தோடு ஜெபிக்க முடியல, அந்த பாரம் வரல. ஏன் அப்படின்னா அது எங்கேயோ பாழா போயிட்டு, அது எங்கேயோ பாழா கிடக்குது. நம்ம திரும்ப அதை எடுப்பித்து கட்டுறதுக்கு நமக்கு டைமும் இல்லை பாருங்க நிறைய பேருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அழகா 5 வசனம் 7 வசனம் சொல்றாரு, உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம நிறைய இடத்துல இதுக்கு தான் டைம் எடுக்கிறது. நம்ம கவலைகளை சிந்திக்கிறது கூட உட்காந்து அப்படியே கன்னத்தில் கை வச்சு கப்பல் கவிழ்ந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஐயோ அது சரியில்லை, இது சரியில்லை, பிள்ளை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, வேலை சரியில்லை, அதெல்லாம் யோசிப்போம். ஆனால் இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணுறேனா, முந்தி மாதிரி நான் தேவனை சேவிக்கிறேனா, நான் பொருத்தனை பண்ணதெல்லாம் உண்மையாக இருக்கிறேனா, நான் இப்படிலாம் ஜெபிப்பேன்னு ஒப்பு கொடுத்ததெல்லாம் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் தினமும். நம்ம சிந்திக்கிறதே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. ரொம்ப இதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது நம்முடைய வழிகளை ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம நேரங்களை செலவிடுறோம். நம்முடைய வழிகளை மாத்திரம் சிந்தித்து போடாத பட்சத்தில் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் சொல்லி கொடுக்குறாரு, எதில் பிரியமாக இருப்பேன், எதனால மகிமை விளங்க, எல்லாத்தையும் சொல்லி தான் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஜனங்களுக்கு அதை அறிகிறதற்கு மனசில்லை, அதை கேட்கணுங்கிற சிந்தை அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டு. அதனால தான் 9ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறாரு, அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வர்றீங்க, நான் ஊதி போடுறேன். எவ்வளோ வேதனை தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே. ஆகாய் 1:9 வாசிக்கும் போது உணர்வோடு வாசிக்கணும், பயத்தோடு வாசிக்கணும். ஒரு தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே கடந்து வந்தார். வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகுவாய் என்று ஆசீர்வதிக்கிறார். உன்னை சகல ஜாதிகளுக்குள் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் பொறாமைப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறார். அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்றாரு, நான் ஊதி போட்டுருவேன். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப பயப்படுவேன். ஒரு தெய்வம் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஊதி போட்ட என்னங்க மிஞ்சும்? ஊதுகிறவர் சாதாரணமானவர் அல்லவே. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் ஊதிட்டார்னா நமக்கு என்ன மிஞ்சும் கையில்? கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு கொண்டு வரோம். நிறைய நேரத்தில் மிஞ்சுறதே இல்லையே. ஆண்டவரால் சில ஆசீர்வாதங்கள் ஊதி போடப்படுகிறது. அவர் அப்படி செய்கிற தேவனே அல்ல தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம மேலே இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று எண்ணாகமத்தில் ஆசிக்கிறது போல நம்மளை ஆசீர்வதிக்க பிரியமுள்ள தேவன் ஊதி போடுறேங்கிறாரே. இந்த ஊதி போடுறதுக்கு வழியை வச்சது யார்? நம்ம தான். அவர் இஷ்டமா விருப்பத்தின்படி யாரையும் ஊதி போடலை. நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமா இல்லாததுனால, நம்முடைய ஏக்கங்களும் எண்ணங்களும் தேவனை சார்ந்து இல்லாததுனால ஊதி போடுறாரு. சிலரை பார்த்துருக்கீங்களா, ஓடி ஓடி உழைப்பாங்க. 2 மணி நேரம் கிடைச்சாலும் கூட அந்த 2 மணி நேரத்தில் ஒரு வேலையை பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் வாழ்நாளெல்லாம் அவங்க வாழ்க்கையை பார்த்தா ஆசீர்வாதமே இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மீதமுள்ள காரியத்துக்கு போகிறேன். ஆனால் ஒன்றை சொல்லிட்டு போகிறேன். கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை ஊதி போட்டது போல குடும்பத்தில் பார்ப்பீங்கன்னா, சுகத்தை ஊதி போட்டாரோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நன்மையை பார்க்க முடியாமல் ஊதி போட்டது போல இருக்குதோ, சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி ஊதி போட்டது போல இருக்குதோ, ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தெய்வம் ஊதி போட்டார்னா மிஞ்சாது, மீதம் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், குறைவுகள் நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால், கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் 5 அப்போ 2 மீனை பெருக செய்து போல கர்த்தர் பெருக செய்து கொண்டே இருப்பார். வாழ வைத்து கொண்டே இருப்பார். துளிரை கர்த்தர் புறப்பட செய்து கொண்டே இருப்பார். ஆனால் ஊதி போட்டக்கூடாது. நான் விரும்பி ஊதுறதில்லை யாரையும். நம்ம ரொம்ப தேவனை தேடுறதில்ல. நம்ம தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொடுக்கல. அப்போ சொல்லாரு, நான் ஊதி போடுவேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் நல்லா விதைச்சிட்டோம், என் வீடு பாழா கிடக்குது. ஆனால் உங்களுக்கு என்னதான் போச்சு? வயல் பெருசாக போச்சு. ஏன்னா ரொம்ப விதைச்சிருக்கிறாங்க. ரொம்ப விதைச்சனால ரொம்ப அறுவடை வரும்னு சொல்லி வாய் ஆண் திறந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் வேதம் சொல்லுது, கொஞ்சம் தான் வந்திருக்குது. பிரயாசப்பட்டாங்க, விளைய வச்சாங்க, கண்ணீரோடு விதைச்சாங்க, ரொம்ப வரும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுது கொஞ்சமாக வருது. ஏன்னா சர்வ வல்லவர் அதை ஊதி போட்டார்.
இந்த துர்பாக்கியமான நிலைமை நம்ம சபைக்கு இருக்கக்கூடாது, விசுவாச குடும்பங்களுக்கு இருக்கக்கூடாது. அதிகமாய் வரும் என்று எதிர்பார்க்கிற காரியத்தில் அதிகமாய் வர செய்கிற தேவன் நிச்சயமாய் உங்கள் விளைச்சல் ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். சங்கீதம் 126, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறான், அழுது கொண்டு போகிறான், ஆனால் அதை தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது கெம்பீரத்தோடு வருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் வரணும். ஆசீர்வாதங்கள் ஊதப்படக்கூடாது, தேவனால் ஊத மாட்டார். மறுபடியும் சொல்ல ஊதி போட மாட்டார். ஆனால் நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது அதை ஊதி போட்டுருவார். எங்கே நம்ம தவறணும் ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அவள் அடுத்த வசனமும் சொல்கிறது, உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. எல்லாத்தையும் கர்த்தர் லாக் பண்ணிட்டார். அந்த நாட்களில் மழையை விட அவங்களுக்கு பனி தான் ரொம்ப உதவி செஞ்சிருக்கு விவசாயத்திற்கு. அதனால் வானம் பனி பெய்ய வேண்டிய நேரத்தில் பனி பெய்யலை, பூமி தன் பலனை கொடுக்கலை, எல்லாத்தையும் கர்த்தர் அடைச்சிட்டார். ஏன்? தேவனுடைய வீட்டை பற்றி ஒருத்தருக்கும் யோசனை இல்லை. 16 வருஷம் வஸ்திபாரம் மட்டும் போட்டிருக்குதே, ஆலயமே கட்டப்படலையே, தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசிகிட்டே இருக்கிற. பேசாமல் இருந்தால் அது சரின்னு சொல்லலாம். திரும்ப திரும்ப ஆவியானவர் நம்மளோடு பேசியும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருக்காமல் இருக்கும்போது கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை ஊதி போடுகிறார். ஏன் இவங்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கோவம் வந்துச்சுன்னா பேசிகிட்டே இருக்கிறார்ல. இந்த 16 வருஷம் அவர் பேசாமல் இல்லை, தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆகாய் சகரியா எல்லாரையும் அனுப்பி பேசிகிட்டே இருக்கிறாரு. அதனால தான் செருபாபேலை அனுப்புகிறாரு. பேசும்போது நல்லா கேட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு செயல்படுவதற்கு அவங்களுக்கு மனமே வரல. இப்போ எல்லாத்தையும் இழந்தது போல அவங்க இருக்கிறாங்க. நிறைய என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வீட்டை குறித்து இந்த கடைசி காலத்தில் நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர். ஏன் தெரியுமா? நிறைய பேரை தேவ சமூகத்தை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறது தெரியுமா? வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் சொல்கிறேன், எதிர்காலத்தில் வேலையை தேடிக்கொண்டு கவனத்திற்கு ஒன்றை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை லீவோடு கூடிய வேலை எனக்கு தாங்கப்பா. இப்போமே ஜெபிச்சு நீங்கள் ஆயத்தப்படணும். அப்படி ஒரு வேலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆராதனை மிஸ் பண்ணுற ஒரு வேலை வேண்டாம் ஆண்டவரே. ஆராதனை தவறு விடுகிற ஒரு படிப்பு வேண்டாம் ஆண்டவரே. பெரிய IASக்கே படிக்க வைக்கலாம். ஆராதனை தவற விடுகிற ஒரு படிப்போ ஒரு டியூஷனோ ஒரு கோச்சிங்கோ நமக்கு அவசியமே இல்லை. தெய்வத்தை விட பெரிய வேலையோ ஒரு காரியமோ நம்முடைய வாழ்க்கையில் பெருசாக தெரியவே கூடாது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை உயிரே போனாலும் ஆராதனையில் போகணும். அந்த அளவுக்கு அதை வைராக்கியம் இருக்கு. அதான் சொல்ல, என் வீடு பாழாக கிடக்குது, ஒருத்தராது செஞ்சிச்சிங்களா, ஒருத்தராது நினச்சி பார்த்தீங்களா? ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறாரு. சில நேரத்தில் கிரையம் செலுத்த வேண்டிய நேரத்தில் கிரையம் செலுத்தி தான் தேவனை தேடணும். இது ஒரு ஆழமான சத்தியம். இப்போ இந்த ஜனங்கள் ஏன் அவங்களுக்கு தேவனை தேட முடியலன்னா, இப்போ அவங்க வயல் எல்லாம் பெருசாக இருக்குது, விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏற்ற நேரத்தில் மழை இல்லாமல் இருக்கும், பனி இல்லாமல் இருக்கும். அப்போ அதை பார்த்து விவசாயம் பண்ணுறதுனால இந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, ஓடி வயலுக்கு ஓடுறாங்க. இப்போ ரொம்ப பிஸியாக நல்ல தேவனுடைய ஆலயத்தை இவங்க மறந்துட்டாங்க. அதான் எரேமியா 2:27 எசேக்கியேல் 8:6 ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஆலயத்துக்கு முதுகை காட்டினார்கள். ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, நேரம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். எரேமியா 2:27 அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். எசேக்கியேல் 8:6 ஆலயத்துக்கு முதுகை காட்டுறாங்களா? எவ்வளோ வேதனையாக சொல்கிறாரு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ நம்ம நினைக்கலாம், நான் முகத்தை தானப்பா நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். முதுகை காட்டுவது எதுனா ஒரு பின்மாற்றத்துக்கு அடையாளம் தேவனுடைய பிள்ளைகளை. எசேக்கியேல் 8:6 வாசிக்கிறோம், ஆலயத்தில் எசேக்கியேல் தரிசனம் காண்கிறா. ஆலயத்துக்கு முதுகை காட்டிட்டு முகத்தை சூரியனுக்கு நேராக பார்த்து நமஸ்கரித்து கொண்டிருந்தார்களாம். நிறைய பேர் வேலையை வணங்கிட்டு இருக்கிறான். செய்யும் தொழிலை தெய்வம் என்று புறஜாதிகள் சொல்றது போல நமக்கு செய்கிற தொழிலெல்லாம் தெய்வம் அல்ல, நமக்கு இயேசு ஒருவர் தான் தெய்வம். சில வேலையவே கும்பிட்டு இருப்பான், மேனேஜரே கும்பிட்டு இருப்பான். மேனேஜரை காலில் விழ சொன்னா கூட சிலர் விழுந்துருவான். அவனுக்கு காரியம் நடக்கணும். நோ, இயேசுவின் பாதத்தில் விழுவதை தவிர உங்களுக்கு எனக்கும் எதுவும் வாழ்க்கையில் மேன்மை இல்லை. நிறைய கூட்டம் இப்போ ஆலயத்துக்கு முதுக தான் காட்ட நினைக்குது. முகத்தை ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கும் வேலைக்கும் நம்ம விரும்புகிறதுக்கும் அங்கே போய் முகத்தை காட்டிட்டு இருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்றார், எரேமியா 2:27 சொல்லுவார் பாருங்க, அவர்கள் தங்கள் ஆபத்து நாளில் கூப்பிட்டு என்னை ரட்சியும் வாங்கலாம். ஆலயத்துக்கு முதுக காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு சுகம் இல்லாமல் இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு பலவீனம் வரும்போது, ஆண்டவரே எங்களுக்கு ரட்சியும் ஆண்டவர், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவர், எங்களை குணமாக்கும் ஆண்டவர், எங்களை விடுவியும் ஆண்டவர், ஆண்டவர் கேட்க மாட்டார். அதான் அவர் சொல்றார், ஆபத்து நாளில் அவங்க என்னை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா நான் கேட்க மாட்டேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன அதே தெய்வம் சொல்றாரு, நீ முதுக மட்டும் ஆலயத்துக்கு காட்டிட்டு முகத்தை உலக பிரகாரமான காரியத்தை காட்டினா நீ கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு, போதகரின் சொல்லை நான் கேளாமலும் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு உள்ளானேனே என்று நீ முறையிடுவாய். இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை கேட்கிற மனசு இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்றாரு. இன்னொரு காரியத்தை தியானிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம்
2-3 வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 21:2-3. ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்குப் போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். இதுல வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு நல்ல சத்தியம். இந்த சம்பவத்தை நான் ரொம்ப விளக்க எனக்கு நேரம் இல்லை. இதை புரிந்து கொள்ளணும்னா நியாயாதிபதிகள் 19 வாசித்தாதான் இது புரியும். அதனால இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுல வாசிக்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் 12 கோத்திரம், இந்த 11 கோத்திரத்துக்கும் இந்த பென்யமீனுக்கும் கொஞ்சம் சின்ன உரசல் வந்துச்சு. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, இந்த கிபியாங்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, இந்த பட்டணத்துல பென்யமீன் கோத்திரமும் இருக்கு. இப்போ இந்த 11 கோத்திரத்துக்கும் இந்த பென்யமீனுக்கும் ஒரு சின்ன காரியத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த போன இந்த இஸ்ரவேலில் இருக்கிற 11 கோத்திரமும் இந்த பென்யமீன் கோத்திரத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் யுத்தத்துக்கு வர்றோம், அந்த கிபியாங்கிற பட்டணத்தில் இருக்கிற பென்யமீனரை மட்டும் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பென்யமீனுக்கு தன்னுடைய கோத்திரத்து மேலே தப்பு இருந்தாலும் விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல. எனக்கு இதை தியானிச்சுட்டு கொண்டிருக்கும்போது நான் நினச்சேன், யாக்கோபு பென்யமீன் ஆசீர்வதிக்கும் போது பென்யமீன் பீறுகிற ஓனா என்று சொல்லுவார். நம்ம கூட நினைப்போம், ஏன் ஓநாயின்னு சொல்லணும் அப்படின்னு. இந்த ஓநாய்கள் பொல்லாததாக இருந்தாலும் ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களை அனுப்புவது போல என்று ஆண்டு சொல்கிறது போல, அந்த மாதிரி சொன்னாலும் இந்த ஓநாய் கூட்டங்கள் என்ன செய்யுமானா ரொம்ப ஒரு மனமாக இருக்குமா. அது தன்னுடைய இனத்துக்குள்ளே அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குமா. தன்னுடைய இனத்தில் ஒரு ஓநாய்க்கு விட்டு கொடுக்கவே கொடுக்காதான். மேக்சிமம் சத்ரு அவர்களுக்கு அந்த ஓநாய் கூட்டங்களுக்கு விரோதமாக வர்றது போல இருந்துச்சுன்னா, சில ஆபத்தான மிருகங்கள் வந்து இந்த ஓநாய் கூட்டங்களை சேதப்படுத்துறது போல இருந்துச்சுன்னா, இந்த ஓநாய் கூட்டங்கள் கூட்டமாக நின்று தன்னுடைய இனத்தை காப்பாற்றுமா. அதனால தான் யாக்கோபு சொல்றார், பென்யமீன் பீறுகிற ஓனா என்று சொல்லுகிறார். அதனால இந்த பென்யமீனுக்கு தன்னுடைய கோத்திரத்தில் இருக்கிற அந்த கிபியாவில் இருக்கிற அந்த பட்டணத்தார இஸ்ரவேல் ஜனங்கிட்ட 11 கோத்திரத்துக்கு கையில் பிடிச்சு கொடுக்க மனசு இல்லை. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு வந்துடுறாங்க. அந்த 11 கோத்திரமும் பென்யமீனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர்றாங்க. யுத்தத்துக்கு வரும்போது முதல் நாளும் 2வது நாளும் பென்யமீன் தான் ஜெயிக்குது. முதல் நாள் 25,000-26,000 செத்துறாங்க. 2வது நாள் 18,000 பேர் என்னமோ செத்துறாங்க. அப்போ இந்த பென்யமீன் கோத்திரம் நினைக்கிது, 3வது நாள் நம்ம தான் ஜெயிப்போம். 2 நாள் நம்ம தானே ஜெயிச்சோம், அப்போ 3வது நாள் நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்குது. ஆனால் 3வது நாள் காரியம் மாறுதலாய் முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் பென்யமீனில் அநேகரை கொன்று போட்டாங்க. கொன்று போட்டுட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க, இனி யாரும் பென்யமீனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது. இந்த 11 கோத்திரத்தில் இருந்தும் ஒரு பொண்ணு கூட பென்யமீன் கோத்திரத்துக்கு போயிடக்கூடாது. அவன் கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணாமல் இருக்கா, நமக்கு என்ன. நம்மளுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பென்யமீன் கோத்திரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்தாலும் அவங்களுக்கு மனசு கேட்கல. ஏன்னா 12 கோத்திரமாக தானே கர்த்தர் அழைச்சாரு. 12 கோத்திரமாக தெரிந்தெடுத்ததுனால மனசு அடிக்குது. சரி, என்ன இருந்தாலும் எங்கள் கோத்திரம் இல்லை, ஐயோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமோ. ஏன்னா ஆணையிட்டாங்க. அவங்க ஆணையிட்டதில் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம கூட சொல்லிட்டு சொல்லலம்போம், சொல்லிட்டு செய்ய மாட்டோம்ல, இது நம்ம ஆணை வேற. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் ஆணையிட்டாங்கன்னா அதில் மாறவே மாட்டாங்க. சங்கீதம் 15 தியானிச்சோம், ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருப்பார்கள் என்று, நீதிமானை உத்தமனை குறித்து. அதே போல் இந்த ஜனங்கள் வந்து ஆணையிட்டதில் தவற மாட்டாங்க. அதனால இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ ஒரு கோத்திரம் குறைஞ்சிட்டே. இப்போ 11 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க, ஒரு கோத்திரம் மட்டும் தனியாக நிற்குது, பென்யமீன் கோத்திரம் மட்டும் தனியாக நிற்குது. இதை பார்த்துட்டு அந்த ஜனங்களுக்கு ஒரு ஏக்கம், ஐயோ ஒரு கோத்திரம் தனியாக நிற்குதே. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேவனுடைய வீட்டில் போய் 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியிலே சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுதாங்களாம். எங்க 11 கோத்திரமும் ஒன்றா தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்குது. 11 சேர்ந்து தான் இருக்குது, 11 ஒற்றுமையாக தான் இருக்குது, 11 சமாதானமாக தான் இருக்குது, 11 சமாதானம் தான் இருக்குது. போனா போட்டு அந்த பென்யமீன் கோத்திரம் நினைக்கல, அன்று ஒரு கோத்திரம் மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு கோத்திரத்தை இழந்துட்டோமே ஆண்டவரே, ஒரு கோத்திரம் குறைஞ்சது போல குறைஞ்சிட்டே, இதுக்கு எங்களை அழைக்கலையே, இதுக்கப்பா கானான்னு கொண்டு வந்தீங்க, இதுக்கப்பா எங்களை கானானில் கொண்டு வந்து சேர்த்தீங்க வாக்குத்தத்தம் பண்ணி, ஒரு கோத்திரத்தை இழந்தது போல ஆயிட்டே. இந்த ஒரு கோத்திரத்தை மிஸ் பண்ணதுக்கு தேவ சமூகத்தில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுதாங்களாங்க. 2 நிமிஷம் அழுதுட்டு போல தேவனுடைய வீட்டிற்கு போய், அழகா சொல்லுது, தேவனுடைய வீட்டிற்கு போய் காலையில இருந்து சாயங்காலம் மட்டும் தேவ சந்நிதியில சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுதாங்களாம். எல்லாரும் சேர்ந்து ஓன்னு அழுது, ஆண்டவரே ஒரு கோத்திரம் தவறிற்றே. ஓ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வயிறை இதை நேற்று ராத்திரி நான் தியானிக்கும் போது ரொம்ப நேரம் தியானிச்சு பார்த்தேன். எவ்வளவு அந்த 11 கோத்திரத்துக்கு இருந்த வைராக்கியம். எங்க கோத்திரத்தில் ஒன்று கூட நாங்கள் இழந்துடக்கூடாது. இந்த வைராக்கியம் இருக்குதா தேவனுடைய பிள்ளைகளே? உன் குடும்பத்தில் ஒருவரை கூட இழப்பதற்கு தேவன் விரும்புறதே இல்லை.
ஏன் சத்தியங்களை போதிக்கிறோம்? குடும்பமா அங்க போய் நிக்கணும். ஒவ்வொரு திருமண பத்திரிகையிலும் பார்த்தீங்கன்னா தனிநபராய் வந்து மணமக்களை வாழ்த்தி செல்லுங்கள் எங்கேயா போட்டு போனா குடும்ப சகிதமாய் வாருங்கள். ஒரு பங்கனுக்கே உலகத்தான் குடும்ப சகிதமாய் அழைக்கும் போது நீங்களும் நானும் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கும்படி ஒரு அன்புள்ள தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது? பெற்றோர்கள் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டார்களா? உங்கள் கணவன் வீட்டார் மாமனார் மாமியார் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? உங்கள் உடன்பிறப்புகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறார்களா? உங்கள் கணவன் மனைவி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? இந்த ஏக்கம் நமக்கு எங்கே போனது? ஒரு கோத்திரம் குறைந்ததற்கு சாயங்காலம் மட்டும் அவர்களால் ஆள முடியுமானால் ஏன் நாம் அழுது ஜெபிக்க கூடாது? ஆண்டவரை, என் குடும்பத்தில் ஒருவரை கூட நான் இழந்து போக கூடாது என்கிற அந்த ஆத்மீகமான ஒரு வாஞ்சை இருக்குமானால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவாவில் சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தை குடும்பங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு முன்பாக ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டதான் என்று வேதம் அழகாய் அடிக்கோடிட்டு காண்பித்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பெற்றோர்கள் இருக்கிறீங்க, பிள்ளைகளை இஷ்டம் போல வளர்த்துறாதீங்க. ஏலிக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஏலி ரொம்ப நல்ல மனுஷன். தேவனுடைய பிள்ளைகளே, தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த ஏலி, வேதம் சொல்லுகிறது, அவர் அடிக்கடி இங்கே 1 சாமுவேல் வாசல் நிலையண்டையில் உட்கார்ந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். வயது முதிர்ந்த பரிசுத்தவான், கண்கள் மங்கி போன பரிசுத்தவான், சரீரம் அவருக்கு அனுகூலமா இல்லை, ஆனால் வாசல் அல்லவா இருந்தார், தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, பிள்ளைகளை கண்டியாமர் போன பாவத்தின் நிமித்தம். பிள்ளைங்க ஜெபிக்கலையா? பிள்ளைங்க பைபிள் வாசிக்கிறத பார்க்கலையா? நீங்கள் எய்த்து பேசுதில்ல? சில நேரம் சில நன்மைகளை கட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மனம் திரும்பி வரட்டும், ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அதுக்கு மேலே ஒரு அளவு தான் நீங்கள் பிள்ளைகளை போராட முடியும். டெய்லி போராடுங்கன்னு சொல்லலை, டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல. ஒரு தடவை சொல்லுங்கள், 2 தடவை சொல்லுங்கள், 10 தடவைனாலும் சொல்லுங்கள். கேட்கலையா? தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அப்புறம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவங்களுக்கு அழ முடிஞ்சு சாயங்காலம் மட்டும். நமக்கு 2 மணி நேரம் சர்ச்சில் இருக்கிறதே பெருசு. 12 hours ப்ரேயர் வச்சா எத்தனை பேருக்கு நம்ம வர்றோம், எத்தனை பேர் அழுறோம்? சாயங்காலம் இருக்கு இருந்து ஒரே ஜெப குறிப்பு தான். ஆண்டவரே, பென்யமீன் கோத்திரம் குறைஞ்சிட்டு, பென்யமீன் கோத்திரம் குறைஞ்சிட்டு, பென்யமீன் பென்யமீன் பென்யமீன். ராத்திரி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அதே தான் அழுது சொன்னாங்களாம். நமக்கு தேசத்துக்காக ஜெபிக்க சொன்னா கூட கண்ணீரே வராது. கண்ணீர் படிச்சு ஜெபிக்கிறது தான் சில சபை அற்பமாலாம் நினைக்குது. ஒரு வாலிப ஊழியர் கல்வாரி பாடுகளை விவரித்து கொண்டிருந்தார். நம்ம பைபிளில் கல்வாரி பாடுகளை ரொம்ப விவரித்து சொல்லப்படலை, கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீரே வரல. கல்வாரி பாடுகளை பேசும்போது அழாம என்னால் பேச முடியாது. அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார், அதனால ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த கல்வாரி பாடுகளை. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், கல்வாரி பாடுகளை பேசும்போது எப்படி ஆண்டவர் அழாமல் இருக்க முடியும்? அவருடைய பாடுகள் அவ்வளோ எளிதானது அல்லவே. ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பா. ஏன் நீர் ஓடி வந்துச்சு? இனிமே வர்றதுக்கு அவர் சரீரத்திலிருந்து வடிகிறதுக்கு ரத்தம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, சரித்திரத்தின்படி பார்த்தா 6.5 லிட்டர் ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக சிந்தினாராம். இனி உங்களுக்காக எனக்காக ஊற்றி கொடுப்பதற்கு அவருடைய சரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் இருக்கும்போது விழாவில் ஒரு ஈட்டி எடுத்து விழாவில் ஓங்கி குத்துறான், நீர் ஓடி வருகிறது. எவ்வளவெல்லாம் கல்வாரி பாடுகளை நமக்காக ஏற்றுக்கிட்டார்ல. ஏன் தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்படணும். ஒருவரும் கெட்டு போவது அப்படி சித்தம் அல்ல. உங்கள் பிள்ளைகள் கெட்டு போவது அப்படி சித்தம் அல்ல. உங்கள் குடும்பம் கெட்டு போவது அப்படி சித்தம் அல்ல. அப்போ அழணுமா வேண்டாமா? ஜெப குறிப்பை சொல்லணுமா? ஜெபிக்கும் போது கதறி ஜெபிக்கணுமா வேண்டாமா? வலி இல்லாமல் பலி செலுத்த முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வாயே வலிச்சிடக்கூடாது, ஆனால் ஜோம் பண்ணணும். கை தட்டும் போது கை செவந்துடக்கூடாது, ஆனால் அப்படி கை தட்டணும். கை செவந்துடணும். அப்படியே கை தட்டி கையெல்லாம் அப்படி பார்த்தா சிவப்பு கலரில் இருக்கணும். ஒரு கோத்திரம் குறைஞ்சது சாயங்காலம் வரைக்கும் அழ முடிச்சு. அவங்க சொன்னாங்களா யாராவது? ஒரு ஆசாரியன் வந்து 11 கோத்திரமே வாருங்க, ரூபன் மனாசே தான் கோத்திரம் எல்லாரும், மனாசே இல்லை சாரி, ரூபன் தான் லேவி இசக்கா செபுலோன் எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் பென்யமீனுக்காக அழுவோன்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை சில காரியத்தை சொல்லி கொடுக்கக்கூடாது, நமக்கா தெரியணும். ஐயோ, நான் இது அழுது ஜெபிக்க வேண்டிய நேரம், என் குடும்பத்துக்காக இது கதறுகிற நேரம். சாயங்காலம் வரைக்கும் அழ முடிஞ்சிச்சே ஒரு கோத்திரம் குறைஞ்சதுக்கு. நம்ம நிறைய நேரத்தில் அதை தான் செய்ய தவறிட்டோம். நம்ம மட்டும் அழுது தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றிருந்தா எத்தனையோ கர்த்தர் ஜெப குறிப்புக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பார், எத்தனையோ காரியத்தில் விடுவிச்சிருப்பார், எத்தனையோ இடத்துல நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் இன்னும் மேன்மையான ஸ்தானங்களை தந்திருப்பார். அதான் வசனமே போட்டோம். இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, தேவனுடைய வீடு இல்லாமல் வேற அல்ல. அவங்க தேவன்கிட்ட வீட்டுக்கு போய் அவங்களால அழ முடிஞ்சிச்சு, கதற முடிஞ்சிச்சு, ஒரு கோத்திரம் குறைஞ்சிட்டு. லூக்கா 14:23 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா.
இதில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு ஊமை சொல்கிறார். நேரம் முடிமுறையில் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஆண்டவர் ஒரு ஊமை சொல்கிறாரு. ஒரு எஜமான் இருக்கிறான், அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அப்போ அவர் என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், எப்பா நிறைய பேரை கூப்பிடு, நம்ம பாஷையில் சொன்னால் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வா, கார்டு கொடுத்துட்டு வா, அவங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரட்டும் அப்படின்னு. இப்போ போய் பார்த்தா கார்டு கொடுத்த ஒருத்தன் கூட அந்த ஃபங்க்ஷனில் வந்து நிற்கலை. ஒருத்தன் சொல்கிறான், நான் மாடு வாங்கியிருக்கேன் அதான் வர முடியலங்க. என்ன சாக்கு போக்கு பாருங்கள், மாடு வாங்கியிருக்கானா அதனால வரமாட்டானா. ஒருத்தன் சொல்கிறான், நான் வயலுக்கு போகணுங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், இப்போ தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதனால நான் வரமாட்டேங்கிறான். இப்படி சொல்லி சொல்லி எல்லாவனும் அழைக்கப்பட்டவன் யாருமே ஃபங்க்ஷனுக்கு வரல. உடனே இந்த எஜமானுக்கு கோவம் வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நீ போய் அழைக்கப்பட்டவங்க வராமல் இருந்தால் பரவாயில்ல, வெளியே போ, தெருவில் நிற்கிறவங்க, வேலி அருகே நிற்கிறவங்க, வழி அருகே நிற்கிறவங்களாம் கூட்டு வா, எனக்கு ஒரு ஆசை, இந்த வீடு நிறையணும். அழைக்கப்பட்டவங்க வராமல் இருக்கலாம், அழைக்கப்பட்டவங்க அழைப்பு விடுக்கப்பட்டவங்க உள்ளே வராமல் இருக்கலாம், முன்குறிக்கப்பட்டவங்க உதாசீனப்படுத்தலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவ சமூகத்தில் வந்து நிற்காமல் இருக்கலாம். எனக்கு இப்போ அது பிரச்சனை இல்லை, அது விஷயம் எனக்கு இல்லை. எனக்கு இந்த வீடு எம்டியாக இருக்கக்கூடாது, எனக்கு இந்த வீடு நிறையணும். தெருவில் போய் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க சும்மா நிற்கிறவங்கள வருந்தி கூப்பிட்டு வந்து விட்டுரு ஆலயத்தில்ங்கிறார், என் வீட்டில் விட்டுருங்கிறார். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, இன்னும் நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்லுது. இந்த 23 வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த வீடு நிறையணுங்கிறார் இந்த எஜமான். தேவனுடைய வீடாகிய இந்த ஆலயம் நிரப்பப்படணும் இயேசுவின் நாமத்தினால. வெற்றிடங்களை சபையில் பார்க்க கூடாது. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்குது, எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்குது. தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளை சொந்த ரத்தத்தை சிந்திக்கத்தை நம்மை சம்பாதித்தார். ஏன் சபை என்று ஒன்று மாத்திரம் இன்றைக்கு இல்லை, தேசங்களில் இல்லை என்றால் எத்தனையோ உயிர்கள் மாண்டு போயிருக்குமே. சபை அல்லவா அன்னையுடைய ஜீவனை பாதுகாத்து கொண்டிருக்கு. தெரியுமா இந்த ரகசியம்? ஈஸியாக சபையை வச்சு பேசிடுறோம், ஈஸியாக விட்டு கொடுத்துறோம், ஈஸியாக குறை சொல்வோம், ஈஸியாக கோல் சொல்வோம். இந்த வீடு மாத்திரம் இல்லை என்றால் உங்களுடைய ஆத்மாவுக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு உத்திரம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தானாதிபதிகள் இருந்திருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீடு சாதாரண அல்ல, தேவன் நமக்கு கொடுத்த சொத்து. எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த எஜமானுக்கு இருந்த ஏக்கத்தை பாருங்க. நான் அழைக்கப்பட்ட நிறைய பேர் அழைச்சேன், வரல, ஆனால் பரவாயில்ல, அழைக்கப்படாமல் வெளியோரங்களில் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வாங்க. ஓ, நம்முடைய விசுவாசிகளுக்கு அழைப்பு கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம், சத்தியமாக அழைப்பை கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம், நீதியான அழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அடிக்கடி நாங்கள் கேட்குறோம், ஏங்க உங்கள் பிள்ளை எங்கன்னு கேட்குறோம், உங்கள் கணவன் வரலன்னா ஏன்னு கேட்குறோம்? ஏன்னா அழைப்பு விடுக்கிறோம். இந்த அழைப்பை நீங்களோ உங்கள் குடும்பமும் உதாசீனப்படுத்துமானால் வெளியே இருக்கிற ஆண்டவரை அறியாதலை கொண்டு வந்து கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை நிரப்புவார். அழைப்பு விடுக்கும் போதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன் ஆண்டவர் பேழையை செய்ய சொன்னார், நோவா செய்கிறாரு. சரித்திரத்தின்படி பார்த்தா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாருன்னு. நீங்கள் அது ஆதியாமத்தில் நிதானம் பண்ணி வாசித்து பார்த்தீங்கன்னா, பேழைக்குள்ளே நோவாவே அனுப்பிட்டாரு, எல்லா மிருக ஜீவனை அனுப்பிட்டாரு. ஒரு வாரமாக அந்த பேழை அடைக்கவே இல்லை. எனக்கு அங்கே வாசிக்கும் போதெல்லாம் என் இருதயம் ஏங்குவதுண்டு. ஒரு வாரமாக டெஸ்ட் பண்ணுறாருல, எப்படியாவது அந்த பேழைக்குள்ளே கதவு திறந்து தாங்க இருக்குது. ஒரு வாரம் கதவு திறந்து தான் இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த கதவு அடைக்கிறார். வாசல் அடைபடும் முன்பு, கிருபையின் வாசல் அடைபடும் முன்பு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் வாசல் அடைபட்டுனா எவ்வளோ கதறினாலும் கேட்க மாட்டார். நீங்கள் இங்கே கேட்குற சத்தியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? உங்கள் பிள்ளைகளை ஜெபத்துக்கு வரும்படி, ஆலயத்துக்கு வரும்படி, ஆலயத்தின் மேன்மைகளை உணரும்படி கட்டாயப்படுத்துறீங்களா? நிறைய பேருக்கு இப்போ நீங்களே கிளம்பி ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, நம்ம ஊரில் ஹைபருக்கு போங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்க ஆன்னு ஓடி வரும். பீச்சுக்கு போகணுன்னு சொல்லி பாருங்க, அதை விட சந்தோஷமாக ஓடி வரும். ஆனால் இந்த தேவ சமூகத்தில் இருக்கிற இன்பமும், இந்த தேவ சமூகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியும் ஆறுதலும் நிறைய பிள்ளைகளுடைய தெரியாதபடி கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இஷ்டம் போல வாழணும், இஷ்டம் போல ஓடணும், இஷ்டம் போல இருக்கணும், ஊழியக்காரங்க மட்டும் கண்டுக்கிடவே கூடாது. அவர் அந்த எஜமான் ஏங்குறான், என் வீடு நிறையணும், நீ ஆளை கூட்டிட்டு வா, நம்முடைய வீடு நிறையணும், சபையாகி வீடு நிறையணும். எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்குது? தேவனுடைய வீட்டை பற்றி நான் நேற்று தியானிக்கும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவனுடைய வீடை சாதாரணமாக நினச்சிக்கிறோம்ல, சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சும்மா அண்ணனோட போட்டு வந்துடுறோம். சில சும்மா வேகமாகவும் வருவீங்க, சும்மா வந்துடும்ல, ஒரு ஆயத்தம் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுவாரோ, இன்னைக்கு வசனம் என்ன பேசுவாங்களோ. நான்லாம் பைத்தியக்காரி மாதிரி வசனத்துக்கு இன்ன வரைக்கும் நான் ஏங்குறேன். தேவனுடைய வீட்டுக்கு வரும்போது ஒரு பலத்த பெரிய எதிர்பார்ப்போடுவாங்க. தேவனுடைய வீடு சாதாரணமான அல்ல. என் வீடு பாழாய் கிடக்கும்போது அவன் தன் வீட்டுக்கு ஓடி போகல. இந்த வசனம் இன்னைக்கு வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். தேவனுடைய வீட்டை பாழாக்கிட்டு ஓடுவதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. தேவனுடைய பிள்ளைகளை, என்னால் முடிந்தவரை உங்களுக்கு புரியும்படி பேசியிருக்கிறேன். அப்படியே நம்ம எழும்பி நிற்கலாமா?